என்னடா மச்சான் பெரிய பென்ஸ் ஏசியே சரியில்லை வெளில வந்தனே வேற போ மச்சான் ஆடியில ஆடியோவே சரியில்ல கொர்ருங்குது. அது நீ விட்ட கொரட்டடா முன்னாடி வர எனக்கு வரைக்கும் கேக்குது. மச்சி வரையில எஃப்எம்ல நாடோடிகள் படத்தோட பாட்டு கேட்டேன். அதுல பாத்தியா ஹீரோட தங்கச்சிய ஃப்ரெண்டு டாவடிப்பேன். அவனுக்கு கால் இல்லைன்னு தெரிஞ்சு இங்க பார் சசி தங்கச்சி அவனுக்கே கட்டி குடிப்பேன். செம நட்புல இதெல்லாம் நட்படா. நம்பி வீட்டில் சேர்த்த தங்கச்சியை உசார் பண்றான். நானும் அந்த இன்னொரு காலையும் வச்சிருப்பேன். நானே வீட்டு ஜட்மெண்ட்டுக்காக வெயிட் பண்றேன். சார் பிரஸ் ரைட் முடிஞ்சா நான் கிளம்பலாமா? கேஸ்ல ஜெயிச்ச உடனே என்ன வண்டி வாங்குறதுன்னு நாங்க முடிவு பண்ணுவோம். வீடு கைக்கு வந்த உடனே இந்த மாதிரி காஸ்ட்லியான கார்ல போய் இறங்கினாருன்னு ஒரு கெத்து இருக்கும். என்ன மச்சி? ஏப்பா பசுவதி வாங்கின கடலாம் அப்படியே இருக்குது. பணம் வரப்போகுதுன்னே புது கார் வாங்குற சோக்கு போயிட்டியாப்பா. இதெல்லாம் நல்லா இல்லப்பா. உனக்கு எவ்வளவு தரணும்? 7 லட்சம் ரூபா. இந்த கேஸ் ஏச்சு எனக்கு 5 கோடி. 5 கோடி பெருசா 7 லட்சம் பெருசா? 5 கோடி தான். உனக்கு நல்ல மேக்ஸ் நாலேஜ். வெயிட் பண்ண ஜட்மெண்ட் வரட்டும். போ. கடவுளே பசுபதி கேஸ்ல ஜெயிக்கணும்ப்பா. ஹாய் கவிதா. பக்கத்துல இருக்கிற காளிகாம்பாள் கோயிலுக்கு போயிருந்தேன். ஓ சாமி கழுத்துல போட்டிருந்த மாலையை கட்டி கையில கொடுத்துட்டாங்க. வெரி குட். மச்சான் மாமாடா. மாமா என்னாச்சு? கேஸ் ஜெயிச்சிட்டியா? ஓகே சூப்பர். மாலை கொடு. வர்ற 5 கோடியில நமக்கு 2.5 வரணும். உஷாராரு விட்டுறாரு. மாமா சூப்பர் மாமா. மன்னிச்சிடுறா. அட பாவி, கேஸ் நாங்க ஜெயிச்சதுதான். இனிமே வீட்டு பக்கம் வந்து பாரு, காலை உடைக்கிறேன். புடிங்க போட. டேய் மாமா. பாப்பா கேஸ்ல தோத்துறடா உசு உசுன்ற. மாப்ள யாரா மாப்ள? ரோஸ்கல். உன்னை விட மாட்டேனா? பசுபதி யோ நில்லையா? 7 லட்சம் ரூபாய்க்கு பதில் சொல்லிட்டு போயா. வாங்கி எத்தனை வருஷம் ஆகுது? என் பணத்தை விட மாட்டியா? உன் பணத்துக்கு நான் பொறுப்பு. நீ போ. வேணாம், நீங்க இதுல தலையிடாதீங்க. யோ ஒரு 5-6 மாசத்துல கொடுத்துறேன்னு சொல்றேன்ல, போ. உங்க மூஞ்சிக்காக விட்டு போறேன். பணம் வரல தொலைச்சிருவேன். எந்த வண்டியில போறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க? கடனை உடனே வாங்கி செலவா ஒளிஞ்சு போட்டுன்னு ஒரு நல்ல லாயரை பாறானே கேட்டியா நீ? டேய் அவனே சைலண்டா வர்றான். நீ ஏன்டா ஓவரா பேசுற? யோ கோர்ட்ல நீ ஒழுங்கா பேசுறதா இவன் ஏன் பேசாம வர்றியா? 2.5 கோடி உனக்கு லாஸ் ஆனா தெரியும். இவனை விடியா? கவிதா நிலைமை நினைச்சு பாத்தியா? வரதட்சணை வாங்காம அவளை கல்யாணம் பண்றதா பசுவதை பத்தி நல்ல தெரிஞ்ச ஒருத்தனாலதான் முடியும். அந்த நல்ல மனசு யாருக்கு வரும்? டேய் கடன் பிரச்சனைல இருந்து கவிதா பிரச்சனை தீர வரைக்கும் ஒரே வழிதான் இருக்கு. அதுக்கு பசுபதி வேலைக்கு போகணும். நல்லா படிச்சவனுக்கே இங்க வேலையை காண. இவனுக்குலாம் எவன் வேலை கொடுப்பா? ஒருத்தன் இருக்காண்டா. கிளாசிக் மினரல் வாட்டர் கம்பெனியோட எம்டி சிவகுருநாதன் என்னுடைய ஃப்ரெண்டு. நான் தான் அந்த கம்பெனியோட லீகல் அட்வைசர். அவர் உங்க ஃப்ரெண்ட் தானே? நீங்களே கையோட குடும்ப வேலையை வாங்கி தரலாம்ல. அவனுக்கு சுபாரிசுனா சுத்தமா பிடிக்காது. திறமசாலிகளுக்கு மாத்திரம் தான் வேலை கொடுப்பான். குட் மார்னிங். என்னுடைய காம்படிட்டர்ஸ் எல்லாம் ஒரு பழத்துக்குள்ள எத்தனை விதை இருக்குன்னு பார்த்தப்போ நான் ஒரு விதைக்குள்ள எத்தனை பழம் இருக்குன்னு பார்த்தேன். So don't wait for the opportunity. Create it. அவனுக்கு இருக்கிற ஒரே வீக்னஸ் பக்தி. ஆனா பொய் சொல்லி பழம் சாப்பிட்ட விநாயகர்னா அவனுக்கு சுத்தமா பிடிக்காது. உண்மையிலேயே உலகத்தை சுத்தி வந்த முருகன்னா அவனுக்கு உசுரு. வீடு போனதை பத்தி கூட கவலைப்படாம விளையாட்டு. டேய் சிவகுருநாதன் கம்பெனில மார்க்கெட்டிங் ஹெட் போஸ்ட் காலியா இருக்கு. உனக்காக நானே அப்ளிகேஷனை மெயில் பண்ணிட்டேன். நாளைக்கு இன்டர்வியூ. நீ சொன்ன ஆளுக்கு இன்னா பிடிக்குமா? அது ஒண்ணு இவனாண்ட இல்ல. இவனுக்கு இன்னா வருமா? அதுல ரவுண்டு கூட அந்த ஆளுக்கு பிடிக்காது. பாவக்காய் தூக்கி பாயசத்துல போட்ட கணக்கா இவனுக்கு எப்படி கிடைக்கும் வேலை? நீ கவலைப்படாத செந்தாமரை. எப்ப அவன் மாமா மாதிரி ஒருத்தருக்கே வேலை கொடுத்தானோ அப்பவே தெரியல அவனை ஏமாத்தது ஈஸின்னு. எனக்கு அந்த வேலை நிச்சயம் கிடைக்கும். என்ன 5ல 4 பேர் தான் வந்திருக்கீங்களா? எங்க எம்டிக்கு பஞ்சுவாலிட்டினா ரொம்ப முக்கியம். இன்டர்வியூ ஆரம்பிக்கணும் வாங்க. என்னடா உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். மாமா. என்னடா மாமா? நீ அக்கா பையன் தெரிஞ்சது உனக்கு வேலை கிடைக்காது, எனக்கு வேலை போயிடும். என்ன விஷயம் சொல்லு. அந்த புளிச்சக்கரை என்ன பழம் சொல்றான். அவங்க எல்லாரும் எவ்வளவு டீசெண்டா ரெஸ்பெக்ட் வந்திருக்காங்க. என்ன மட்டும் எப்படி வர சொன்னேன்? டீசெண்டா வந்தவெல்லாம் பேஷண்டா வெளியே போறா. பழம் மாதிரி வந்த நீ தான் பஞ்சாமிர்தம் சாப்பிட போற. மொத்தம் வந்த 223 அப்ளிகேஷன்ல நம்ம வேலைக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கும் பிடிச்ச மாதிரி பார்த்து பொறுக்கி 5 ரத்தனத்தை செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். குட் மிஸ்டர் செந்தில்குமரன். மொட்டை என்ன பழனியா? ராயல் சலூன் சார். லக ஆக்சுவலி சார் எனக்கு இந்த வேலையில இஷ்டமே கிடையாது. பேசிக்லி I want to become a rapper, rap singer. Let me explain the meaning of rap.
R-A-P, the rhythm and the poetry. It's all about the words that I'm saying. Can you follow me? People all across the world, they call me Sandy. with a little stop it, stop it. brandy. But, அவுட். இப்போ இந்த தண்ணியை சுத்தம் பண்ற ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் ப்ராசஸ் பத்தி விளக்கமா சொல்ல முடியுமா? விளக்கமா சொல்றதுக்கு பதிலா நான் ஒரு டெமோ காட்டட்டுமா சார்? Brilliant. What is this? பிராண்டி கோட்ரு சார். நான் எப்போதுமே சேஃப்டிக்காக ஒரு பையில வச்சிருப்பேன். சில பேர் இப்படி சிங்கிளா ஓபன் பண்ணுவாங்க. அப்போ சம்டைம் இந்த மாதிரி உடஞ்சிடும். இதை தூக்கி எறிஞ்சிட முடியுமா? 90 ரூபா சார். அதை எப்படி சுத்தப்படுத்துற பாருங்க. பாத்தீங்களா? கிளாஸ் பீஸ் தனியா, தண்ணி தனியா ஃபில்டர் ஆயிடுச்சு. இப்போ இது சுத்தமான சரக்கு. நம்பிக்கை இல்லையா சார்? இப்ப நம்புறீங்களா? Get out. சார் இதுதான் நீங்க பொறுக்கி எடுத்த ரத்னங்களா? என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ முருகா எம்பா இப்படி என்ன சோதிக்கிற? கந்தா கடம்பா கதிர்வேலா கார்த்திகை மைந்தா ஹலோ, இது யாரு? வடபழனில இருந்தா பால் அபிஷேகம் தானே சார்? முருகனை சேர்த்துக்கு என்ன? நீங்க ஆரம்பிச்சிருங்க, நான் ஒரு இன்டர்வியூல இருக்கேன், அப்புறம் கூப்பிடுறேன். மை டீப் சாரி சார், வடபழனி கோயிலேருந்து ஃபோன், அதான் அட்டன் பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க சார். உட்காருப்பா. வணக்கம் சார். வணக்கம். உட்கார் உட்கார். பசுபதி. இந்த பேர் மட்டும் கொஞ்சம் தமிழ் சினிமா வில்லன் பேர் மாதிரி இருக்கே. நீங்க சிக்கிட்டேன். எனக்கு வேலை தர முதலாளி நீங்க. என்னை பத்தி எது வேணா சொல்லுங்க சார், ஆனா என் பேரை பத்தி மட்டும் எதுவுமே சொல்லாதீங்க சார். ஏன்? பசுபதியில வர முதல் பா பழனி மலையை குறிக்கும், அடுத்து வர சுவாமி மலையை குறிக்கும், அடுத்த பா பழமுதிர் சோலையை குறிக்கும், கடைசியா இருக்கே திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், திருத்தணி. இந்த 3ல நீங்க எதை வேணா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் சார். ஃபிக்ஸ் பண்ணிட்டேப்பா, ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். திருத்தணி ஓகே. பா தி இந்த 4 எழுத்துக்குள்ள 6 படையும் அடக்கியிருக்கார் சார் எங்க அப்பா. உங்க அப்பா இப்ப எங்க இருக்காரு? நான் உடனே பார்க்கணுமே. எங்க அப்பா இப்ப முருகன் கிட்ட இருக்கார் சார். நீங்க ஏன் சார் அவசரப்படுறீங்க? பொறுமையா டைம் எடுத்துங்க. சரி, நீங்க ஃபேஸ்புக்ல இருக்கீங்களா? இல்ல சார், நான் மயிலாப்பூர்ல இருக்கேன். ஓ, இப்போ இப்படி ஒரு கார்ப்பரேட் கம்பெனில வேலை பார்க்க வர்றீங்க, இப்படி அட்ரஸ் பண்ணிட்டு வர்றது? அதானே சார், ட்ரெஸ்ஸும் சரியில்லை, ஒன்றும் சரியில்லை, உங்களுக்கு வேலை கிடையாது, யூ ஆர் ரெஜெக்டட். சார் அடுத்த ஆள் வர சொல்லிட்டேன். சார், இங்கிலாந்துல நீ ஒரு பிச்சைக்கார மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கேன்னு மகாத்மா காந்தியே கலாச்சார சர்ச்சில். அதுக்கு அடுத்தது ஒரு இந்தியன் ட்ரெஸ்ஸுக்காக கலாய் வாங்குறது இதான் சார் செகண்ட் டைம். நான் இந்த ட்ரெஸ்ஸை ஒரு காரணமாக தான் சார் போட்டிருக்கேன். அந்த காரணத்தை விட்டால் தான் எனக்கு இந்த வேலை கிடைக்குன்னா அப்படிப்பட்ட வேலையை எனக்கு வேணாம் சார். நான் கிளம்புறேன், வரேன் சார். டாடா பை பை. பசுபதி, அந்த காரணத்தை நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் சொன்னாலும் நீங்கள் எனக்கு வேலை தரப்போறது இல்லை. இருந்தாலும் கலாய் வாங்குறது என்னோடையும் மகாத்மாஜியோடையும் முடியணுன்றதுக்காக சொல்கிறேன். சமீபத்தில் ஒரு மகான் எழுதின ஒரு புத்தகத்தை படித்தேன், ஆடையும் ஆன்மாவும். அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம போடுற துணிக்கும் நம்ம கேரக்டருக்கும் நெருங்கிய சம்பந்தம் இருக்குன்னு சொல்கிறார். அதில் முக்கியமாக 67வது பக்கத்தில் 17வது வரியில் முருகர் கோவமாக இருக்கும்போது கோவணத்தோட பழனி மலையிலையும், ஹாப்பியாக இருக்கும்போது பட்டாடையோட திருச்செந்தூர்ல தரிசனம் தரணும்னு சொல்கிறாரு. ஆஹா, ஃபண்டாஸ்டிக். டேய், இப்படி கேனத்தனமா கிறுக்குனா அந்த மகான் யாரு? 1 minute சார். என்ன எடுக்கிற? ஆடையும் ஆன்மாவும் இதை எழுதுன நீங்க சொன்ன கிறுக்கு மகானே சார் தான். 67வது பக்கம் 17வது வரி, மறந்துடாதீங்க. பசுபதி பசுபதி பசுபதி. ஆஹா, என் மனசை தொட்டுட்டப்பா. இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளவு பெரிய ஞானமா? உனக்கு வேலை கொடுக்கறதா நான் முடிவு பண்ணேன். சார் அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வந்துடாதீங்க. வாட்டர் ஃபில்ட்ரேஷன் பத்தி இவன்கிட்ட 4 கேள்வி நான் கேட்டுக்கிறேன். முதல்ல கையில இருக்கிற அந்த புத்தகத்தை ஒழுங்கா படி. அதுல இருந்து 4 கேள்வி நாளைக்கு நான் உன்னை கேட்பேன். அதுக்கப்புறம் நீ வேலையில இருக்கணுமா வேணாங்கிற முடிவை நான் எடுக்கிறேன். ஏன்பா, your job is confirmed but on one condition. மாசம் you are on probation. அதுக்கப்புறம் உன் பெர்ஃபார்மன்ஸை பார்த்து கன்ஃபர்மேஷன். ப்ரொபேஷன்ல 30,000 ரூபாய், அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் ஆன பிறகு 40,000 ரூபாய், அதுக்கப்புறம் அலவன்சஸ் எல்லாம் இருக்கு. சம்பளமா உங்ககிட்ட வேலை செய்யறதே என் பாக்கியம் சார். என்னப்பா பெரிய பெரிய வார்த்தையில சொல்லிக்கிட்டு இன்னும் என்ன நின்னுட்டு இருக்க? போய் முதல்ல ஆர்டர் டைப் பண்ணு. அப்படியே பசுபதிக்கு ஆபீஸ் எல்லாம் சுத்தி காட்டு. காட்டி போயிட்டு வாப்பா. எக்ஸ்கியூஸ் சார். பரவாயில்ல, அட்டெண்ட் பண்ணுப்பா. ஹலோ, சாயந்தரம் கிஷோர் மேரேஜ் தெரியும்ல? தெரியும்பா. மிலிட்டரி சரக்கு வாங்கி வச்சிருக்காண்டா, சீக்கிரம் வந்துரு. கண்டிப்பா வரேன். பசுபதி, போனு கோயில இருந்து பிரசாதத்துக்காக தானே?
சான்ஸே இல்ல. நீங்க பெரிய மகான், எப்படி சார் கரெக்டா சொன்னீங்க? இல்லப்பா, அந்த கோயில் பிரசாதத்தை சாப்பிடணுங்கிற ஆர்வம் கண்ட தெரியுது. என்ன பக்தி, என்ன பக்தி. போ போ. Have a nice walk in the office. அப்பா முருகா. டேய் மச்சான், கிஷோருக்கு எப்படி இவ்வளவு அழகான பொண்ணு மாட்டுச்சு? அதுவா டியூட்? அதுவும் இருக்கல பால் பவுடர். அவ தான் கிஷோரோட தங்கச்சி. அவளோட ஃப்ரெண்டு தான் கல்யாண பொண்ணு. அவ பால் பவுடரை பார்க்க வீட்டுக்கு வர கேப்ல கிஷோர் போய் டிக்காசனை போட்டேன். பேட்டி நாஸ்தி ஆனதால சோகத்துல உடனே பெரிய செட்டு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாரு. இந்த மானங்கட்ட கல்யாணத்தை நான் யாருக்கு தெரியுமா? ஃப்ரெண்டு கிஷோருக்காகத்தான். அது இல்லடா, சேட்டு கல்யாணத்துல ஜிலேபி நல்லா இருக்குன்றதுக்காக தான். நான் போய் சாப்பிட்டு வந்துறேன். மானங்கட்டவை இவனா அவனா? பாட்டில் வர்றதெல்லாம் பாகவதர் ஸ்டைல்ரா. நீ பாஷா ஸ்டைல கையில விடுறா. பாப்பா கமான் கமான். என் சிஷியப்ல எப்படி ராக்கெட் விடுறான்னு பாரு. ஐயோ நெருப்பு. சார், என் ஃப்ரெண்ட் சரண் உள்ள ஃபயர்ல மாட்டிட்டா. ப்ளீஸ் காப்பாத்துங்க. என் வீடா? அது ரொம்ப தூரம். உங்க கையில. நான் ஒரு ஃபங்க்ஷன்ல ஜிலேபி சாப்பிட வந்தேன். கையில. டைமா? ஐயோ நெருப்பு மேடம். ஐயோ 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 ஐயோ. எனக்கு ஒண்ணும் இல்லடி. பாவம் யாருன்னு தெரியல, ஃபயர்ல மாட்டிக்கிட்டாரு. வா போலாம். ஏய் மாமலங்க, நான் தர மாட்டியா? ஏய் மாமலோட அண்ணா இன்னும் போனி ஆவலண்ணா. அப்ப நான் வேணா போனி பண்றேன். நீ போனி பண்றதுக்கு முன்னாடி நான் உனக்கு தீனி போடுறேன்டா. கட் மாஸ்டர், சூப்பர் மாஸ்டர். சத்யன் சார் கலக்கிட்டீங்க சார். தமிழ்நாட்டின் அடுத்த ஆக்ஷன் கிங் நீங்க தான் சார். நீங்க அடிச்ச அடியில அந்த ஆளு செங்கல்பட்டுல போய் விழுகுறான். அப்ப நீங்க ஒரு பஞ்ச் டயலாக் பேசுறீங்க. ஓகே சார். நான் சட்டைக்கு பண்ணுவேன்டா அயனு, என்ன சட்டை பண்ணாதவனுக்கு நான் லயனு. சார் அடிச்சாலும் செங்கல்பட்டு போய் விழுகுறான். ஆனா பஞ்சில கொஞ்சம் ஃபயர் கம்மியா இருக்கே சார். யோ யார் நீ? எதுக்கு எங்க வந்த? என் டயலாக்கே குறை சொல்றியா? யார் சார் இவன்? என் ஃப்ரெண்ட் சார். சார் உங்க ஃப்ரெண்டா? ஹீரோவோட ஃப்ரெண்டா? முதல்ல சொல்லக்கூடாதா சார்? ஆளை பார்த்தாலே தெரியுது, நல்ல பர்சனாலிட்டியா ஒரு குட்டி அமீர் கான் மாதிரியே இருக்காரு சார். தேங்க்ஸ் ஜி. இருடா அமீர் கான், நீங்களே ஆக்ஷன் கிங்குக்கு ஒரு பஞ்சு டயலாக் சொல்லிருங்களேன். பிடிச்சிட்டேன். நெய்யில கைய வச்சா தித்திக்கும், அதே கையை நெருப்புல வச்சா பத்திக்கும். எப்படி? இதுவரைக்கும் ஹீரோக்கள் தான் டார்ச்சர் பண்ணானுங்க. தேங்க்யூடா. இப்போ ஹீரோ ஃப்ரெண்ட் எல்லாம் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க. சூப்பரா மச்சான். சூப்பர் சூப்பர் டபுள் ஓகே. சார் பேசாம இந்த படத்துக்கு நீங்களே டயலாக் எழுதுங்க. நீங்க டைரக்ஷன் கூட பண்ணிருங்க. சார் நானும் சத்யன் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் சார். நான் அவனை விட நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. நீ எஸ். இவனுங்க படுத்துற இம்சைக்கு பேசாம நம்மளே ஹீரோ ஆயிடலாம். அடுத்த படத்துல நான் தான் ஹீரோ. மேக்கப் மேன். படத்தை நீங்க மட்டும் தான் பார்க்கணும். டேய் சூப்பரா பஞ்ச் சொன்னடா. டிக்கெட் கொடு. இது ஐபிஎல் செமி ஃபைனலுக்கான டிக்கெட். இது பார்ட்டிக்கான இன்விடேஷன். என்ஜாய் பண்ணுங்க. மச்சி தப்பா நினைச்சுக்காதீங்க, என்னால மேட்சுக்கு வர முடியாதுடா. பாஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். நீங்க வேணா போயிட்டு வந்துருங்க. இருடா, அவன் சொல்றதான் கரெக்ட். டே மச்சே, நம்ம கவிதா கூட்டிட்டு போய் ஜாலியா மேட்ச் பார்த்து வரலாம். டேய் என்னடா, நேத்து ஒரு சீன் எடுத்தாங்க. சார் தான் டைரக்ட் பண்ணாரு. என் ஃப்ரெண்ட் ஒருத்த ஃபோன் பண்ணி பாட்டி மண்டி போட்டுருச்சுன்னு போய் சொல்லுவான். நான் போவேன். அந்த ஐடியா ஃபாலோ பண்றா. ஹே மச்சி, சூப்பர் ஐடியாடா. நாளைக்கு கரெக்டா 1 மணிக்கு ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. சார் பசியில காதடிச்சிக்கும். முக்கியமான ஃபோன் கால் வந்தா கூட கேட்காது. சீக்கிரம் சாப்பிடுங்க. நைஸ், வெரி நைஸ். சரே உன் கேரியர் எடுத்துட்டு வா, சேர்ந்து சாப்பிடலாம். வெளில போறதுனால சாப்பாடு கொண்டு வரல சார். சாப்பிடுறதுக்கு வெளியில போறியா? நான் இல்ல சார், தங்கச்சி கவிதா வெளில போயிட்டா, அதனால என்ன ஹோட்டல்ல சாப்பிட சொல்லிட்டேன். ஏன்பா வெளியில போய் சாப்பிடுவா? இட்ஸ் நாட் குட் ஃபார் யுவர் ஹெல்த். வாயே சேர்ந்து சாப்பிடலாம். இட்ஸ் குட் வெஜிடேரியன் ஃபுட். என்ன யோசிக்கிற? இது சைவம் உனக்கு ஓகே தானே? சார் நான் அப்படியே உங்களை மாதிரி சார்.
சுத்த சைவம். சின்ன வயசுலேருந்து 27 பர்த்டேல ஒரு பர்த்டே கூட கேக்கே கட் பண்ணதில்ல சார். கேக்கா? கேக் ஏன்பா சாப்பிடல? கேக்கில் முட்டை இருக்கும் சார். முட்டை நான்வெஜ் சார். ஓ எஸ் அதான் எஸ் எஸ் சாப்பிடுறது. குட் ஹேபிட். ஆனா குழப்பமா இருக்க. என்ன சார்? இல்ல வளர்ந்த பிறகு கேக்ல முட்டை இருக்கும் சாப்பிடக்கூடாதுன்னு முடிவெடுக்கலாம். சின்ன குழந்தையா இருக்கும் போதே எப்படி? அது எப்படின்னா சார், நான் ஒரு தடவை குழந்தையா இருந்தேன். அப்போ எனக்கு சின்ன வயசு சார். ஃபோன் சார். சின்ன வயசுல இருந்தே சின்ன முட்டை வயசுல வேணான்னு. ஆமா. ஹலோ ஹலோ, சிவகுருநாதர் சாருங்களா? பசுபதிங்க அம்மா சீரியஸுங்க சார். அம்மாவுக்கா? அம்மாவா? என்னாச்சு அம்மாவுக்கு? பாத்ரூம்ல வலிக்கு வந்து கேஎம் ஓ சரி சரி, நான் எனக்கு சொல்லிக்கிறேன். நீ கொஞ்சம் அம்மாவை பார்த்துக்கோ. என்ன சார், உங்க அம்மாக்கு எதனா ப்ராப்ளமா சார்? என் அம்மாவுக்கு இல்லப்பா, உன் அம்மாவுக்கு. அம்மாவா? அம்மாவே இல்லையே சார். என்ன சொல்ற நீ? உன் க்ளோஸ் ஃப்ரெண்டுங்கறான். உங்க அம்மா பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துட்டாங்களா? கேஎம் ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்காங்களா? நீ என்ன அம்மாவே இல்லங்கற? அம்மா நான் சார் சொன்னா? யோ, அவன் சொன்னதால நான் சொல்ல முடியும். இப்போ என்ன அவன் பொய் சொல்றானா? தொலைச்சிடுவான் அவனை. இல்ல சார், அவன் பொய் சொல்ல மாட்டான் சார். பொய் சொல்ல மாட்டான் சார். அம்மா. அம்மாவா? இப்பதான் அம்மா இல்லன்னு. அம்மா மருதமலை போயிருக்காங்க, ஊர்ல இல்லைன்னு சொல்ல வந்தேன் சார். அதுக்குள்ள வந்து பாத்ரூம்ல வலிக்கு விட்டாங்க சார். அம்மா ஏமா. சரி சரி சரி, நீ கவலைப்படாத. போய் முதல்ல அம்மாவை பாரு. காசு வேணும்னா சௌந்தரராஜன் கிட்ட கேட்டுக்கோ. ஆனா எனக்கும் ஒரு சந்தேகம் சார். சத்தியமா அம்மா இருக்காங்க சார். வீட்ல பாத்ரூம் இருக்கு சார். வழிக்கு விழ இடம் இருக்கு சார். அதுல இருந்து சந்தேகம் இல்லப்பா. அது வந்து சின்ன வயசுலயே கேக்குக்குள்ள முட்டை இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? அம்மா முக்கியமா, முட்டை முக்கியமா, நீங்களே சொல்லுங்க. நீ போய் பாரு, அப்புறமா கேட்டுக்கிறேன் நான். சிஎஸ்கே என்ன மச்சான் சொதப்புறானுங்க? டேய், உன்னோடடா தங்கச்சி வழிக்கு உண்டான்னு சொல்றானா? அம்மான்ற சைலண்டா போறா. Oh, gets it over there. And has got it away for 4. Wonderful body play. மச்சான், குண்டப்ப விஸ்வநாதன் கவாஸ்கரும் க்ளோஸ் ஃப்ரெண்டாமா. வீட்டுக்கு போக வர பழக்கமாகி விஸ்வநாத் கவாஸ்கர் தங்கச்சியை டாவ் அடிச்சிருக்காரு. கவாஸ்கரும் பாரு கேட்ச் பிடிச்சிக்கா அப்படின்ற மாதிரி அவர் தங்கச்சியை பிடிச்சிக்கான்ட்டாரு. செம ஃப்ரெண்ட்ஷிப்ல புரிஞ்சுக்கிட்டேன். டேய், ஆடுது மும்பையும் சிஎஸ்கேவும். அவங்க 2 பேரும் கமெண்ட் கூட பண்ணல. இப்போ நான் அவங்கள பத்தி பேசுறேன். என்ன சார், மேட்சை பார்க்காம யாருக்கு கால் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? அடிட்டர் சார், இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க கம்பேர் பண்ணனால தான் வந்தேன். ஒன்றும் இல்லை, ஆஃபீஸில் பசுபதினு ஒரு தங்கமான பையன். அவங்க அம்மா வலிக்கு விழுந்தாங்கன்னு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. என்ன ஆச்சுன்னு கேட்கலான்னு ட்ரை பண்ணுறேன், லைன் கிடைக்க மாட்டேங்குது. Lovely start. That's a fantastic shot. Caressed through the offside for 4 by Murali Vijay. Just into it. That's all he's done. Effortless cover from across the city and down into wonderful stadium. Mahendra Singh Dhoni comes out to the middle needlessly. Here we go, that's up here. That's on the commentary box.
நம்ம போதில் இருக்குன்னு நம்மளே ஒருத்தன் கலாய்க்கிறாடா. Come on guys. மச்சானே கலாய்க்கிறான். சார் நீங்க யாரா அந்த சாம்பார் தலையா? டேய், கூப்பிடு அவனை. இவன் தான் உன்னை கலாய்ச்சானா? ஏய் இவங்கிட்ட சிக்கன் பிரியாணி கேட்டா பீஸே இல்லாம குஸ்கா தரான்டா. இது பிரியாணி இல்லடா, பிரிஞ்சி. ஏய் ஏய் ட்ரிங்க்ஸ் ஓவர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கிளம்புறீங்களா? டாக்டர் சொல்லிட்டு அவன் லெவலை பத்தி நீ சொல்றியா? அவன் லிமிட் தெரியுமாடா உனக்கு? சொல்றா. அழகா ஜாகிங் போவா. போதில ஜாகிங் பாக்குற நீ பாரு. கூப்பிடுற ஓனரை. கூப்பிடுற ஐ வாண்ட் மீட் தி ஓனர் நவ. நோ சார் எங்க ஓனர் துபாயில இருக்கார் சார். அப்ப எங்க எல்லாத்துக்கும் டிக்கெட் போட்டு துபாய் கூட்டிட்டு போ. ஏய் தேங்க்ஸ் மச்சான். துபாயில உங்களுக்கு சென்ட் வாங்கி தரேன். உன் மேல சத்தியம். என்ன சார் ப்ராப்ளம்? மறங்க சார். ஓ பழனி. உங்க பேர் பழனினா நெத்தியில் நான் படிக்கட்டா 1 2. அவன் மூஞ்சில வாமிட் எடுத்து வர்றான். ஏண்டா நெத்தியில இத்தனை பீஸ் போட்டிருக்கே, பிரியாணில ஒன்னால ஒரு லெக் பீஸ் போட முடியாது? இவனை விடுங்கடா. பெஸ்ட் நகர் பாய் கடைக்கு போறோம். ஆளு 2 பிளேட் பிரியாணி சாப்பிடுவோம். போலாம் மச்சி. ஓகே வாடா. ஏய் गाइस அட்டாக் தி பிரியாணி கடை. பாய் கடை தான நல்ல ஒரு பாய். பாய் பெரிய ஹோட்டல் வச்சிருக்கானுங்க பாய். பீஸே இல்ல. வேஸ்ட் பாய்.